இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடியால் கேமிங். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீ அப்படின்ற கேமில் எபிசோட் 3 வந்து பார்க்கலாம். எபிசோட் 2 வந்து நம்ம இதில் தான் விட்டுருப்போம். ஸோ நம்ம இதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஜோசப்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இது போன எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். அந்த கியூரேட்டர் வந்து ஒரு மரத்தில் நான் வந்து எழுதினேன். அந்த மரம் வந்து எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார் எழுதுறதுக்கு. அது என்னோடய மரம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன். அதுதான் இந்த மரம்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, இந்த கேமில் சேவ் எப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜ் போனால் தான் சேவ். நம்ம நடுவில் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராக்ரஸில் போய்டும். ஸ்டார்டிங்கில் இந்த லேண்டுக்கு வந்தோம்ல, அதுலேருந்து தான் சேவ் ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம தெரியாமல் போன வீடியோ இதிலே முடிச்சிருப்போம். அதனால் நான் இந்த வீடியோ என்ன பண்ணிட்டேன்னா, திருப்பியும் நம்ம போன வீடியோவில் என்னெல்லாம் பண்ணமோ அதை நான் ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணி முடித்து இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் காப்பிரைட் இந்த மாதிரி மியூசிக்கு வந்து கொடுக்குறாங்க. மேபி நான் வந்து கட் பண்ணியிருப்பேன், மியூசிக்லாம் கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோவே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஹெட்ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. என் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, மைக்லேருந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட்டு ஆடியோ வந்து கேமோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. பட் ஸ்டில் ஓகே. என்னென்னா, நடுவில் அந்த ஸ்டோரிலாம் நம்ம லைக் அந்த புதஞ்ச பொருள்லாம் எடுப்போம்ல, அப்போது வந்து ஸ்டோரி மாதிரி வரும். அப்போ அந்த கேரக்டர் வந்து பேசுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கும் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பேன். Perpetrator stood nearby, unfazed, like nothing was wrong. My dad is dead, and he's never coming back, Rachel. I can tell you these stories, but I can never reminisce with him again. He can never hold a grandchild that we'll probably never be able to have. I can never talk to him again, and I'll never be able to say I'm sorry for everything. என்னென்னா, அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் போல். நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் அவர்கிட்ட இனிமேல் பேச முடியாது. நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க முடியாது. என்னோடய குழந்தைங்கள பார்க்க முடியாது. அதாவது அவரோட பேர குழந்தைங்கள பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறான். இன்னொன்று, அங்கே எவனோ நிற்கிறான். ஃபைட் வருமா இல்லை என்னன்னு தெரியல, பார்க்கும். இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி பேசுகிறத மட்டும் நான் வச்சிடுறேன். மீதியெல்லாம் வந்து நான் நம்மளோட 2வது குழந்தைங்க அதுவும் இறந்துடுச்சு. பாவம், 2 குழந்தை இறந்துடுச்சு. 3 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கொண்டு இருக்குமோ? ஆமாம், உல்ஃபு மாதிரி இருக்குது. உல்ஃபா ஐனாவான்னு தெரில. ரெண்டு குழந்தைங்களை கொண்டுடுச்சு. மேபி இந்த எபிசோடு வந்து எண்டிங்காக கூட இருக்கலாம், எனக்கு ஷுவராக தெரியல. இப்போ நம்ம டவுன்ஹில் போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பனியிலே பார்த்தோம், நம்மளோட ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துருக்கும். இப்போ செகண்ட் குழந்தையும் இறந்துடுச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு உல்ஃப் நின்று இருந்துச்சுல, அதுதான் வந்து நம்ம குழந்தைங்களை கொன்று இருக்கலாம்.
ஆனால் எப்படி 3 குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செப்பரேட் ஆகி போச்சுன்னு தெரியல குழந்தைங்களாம். இதில் நான் வந்து சொல்கிற மாதிரி இந்த மியூசிக்லாம் வந்து நான் கட் பண்ணிடுறேன். அந்த ஸ்டோரி எடுக்கும்போது ஒரு வாய்ஸில் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த பேசுகிறத மட்டும் நான் வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நான் மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா தேவையில்லாத காப்பிரைட்ஸ் வரும். போன வீடியோவில் நம்ம ஆக்சிடெண்ட்டாக வந்து சிஸ்டம் கேம் ஆடியோவே வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த பேசுகிறது மட்டும் தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் நான் வந்து அந்த ஸ்டோரி அப்படியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம அநேகமாக எனக்கு தெரிஞ்ச எண்டிங் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு இது வரைக்கும் எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லி தரல. நம்ம அந்த இது வந்துச்சுன்னா எப்படி ஃபைட் பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு மெமரி இருக்குது. திரும்ப பார்த்துட்டே போவோம் வேறு எங்கேயாவது மெமரி இல்லை அந்த ஸ்டார் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. I need to go to bed. I just can't talk about this anymore. Good night. என்னென்னா நான் வந்து இதுக்கப்புறம் என்னால் இதை பேச முடியாது. ரொம்ப சோகமாக இருக்குது. அப்பா இறந்த சோகத்தில் இருக்கேன். அதனால் வந்து குட் நைட் சொல்லிவிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் இவனோட மனைவி கிட்டே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவனோட மைண்டுக்குள்ளே இந்த பாக்ஸை பார்த்துட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. மேபி எண்டிங்கில் நமக்கு தெரிய வரலாம் எதனால் அவன் இந்த பாக்ஸை பார்க்குறாங்க. ஒன் திங் ஃபார் ஷுர், அவங்க அப்பா வந்து இறந்துருக்காரு. அதனால் வந்து அவன் கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி. மேபி ரீசெண்டாக இறந்துருக்கலாம், இப்போ தான் இறந்துருக்கலாம், ஆர் என்னன்னு தெரியல. மேபி இவனை கூட டெத் பெட்டில் இருக்கலாம், ஹலுசினேட் பண்ணிக்கிட்டு. ஓ ஓ அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இப்போ லோடிங் ஆகி நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தண்ணியில் நிற்கிறோம். Joseph, you can't go to sleep feeling like this. I'm sorry for everything, and I know you need space, but I'm here for you. You don't need to feel so lost. Joseph, have I ever told you what my mother was like? அவங்க மனைவி வந்து நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு தூங்கக்கூடாது, நான் உங்களுக்காக இருக்கிறேன், நீங்கள் வந்து தனியாக இருக்கேன், அலோனாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா எப்படி இருப்பாங்கன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறது? இருங்க, இப்போது நமக்கு இந்த லோடாகி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லோட் ஆகிறதா இப்போ நம்ம வெளியே வந்தோன்னா இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து வரும், இந்த ஏரியாவில் லோட் ஆனதுலேருந்து வரும். இப்போ நம்ம இதில் தான் ப்ராக்ரஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் சேவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது
அவ்வளோதான். திருப்பி இந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு ஐஸ் இடத்துலேருந்து ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம். அடுத்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே. இப்போ இந்த தண்ணி மாதிரி ஒரு இடம் இருக்குது. மான் அது? ஆமாம். You know what it's like not to have a mom at home. And you know how hard that made my childhood. What helped me was watching the birds in the morning before the school bus came. I thought that my mother was one of those birds, and it made me want to be free like her. My mom taught me how to fold origami cranes while she was in the hospital. So I told myself I would fold one every day until I could fly myself. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அவரோட கதையை விட்டுட்டு இந்த மனைவியோட கதைக்கு வரோம். அவங்க அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அம்மா நான் எப்படி மிஸ் பண்ணுறேன், அம்மா வீட்டில் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த ஆரிகாமி மாதிரி பண்ணுவாங்களே பேப்பரில் செய்கிறது. ஸோ அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பறக்கிற வரைக்கும் இதை நான் செஞ்சிட்ருப்பேன், இந்த பறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அவங்க அம்மா மிஸ் பண்ணுறாங்க. I think we both have always loved animals, and for me that love started with a dog. Sometimes this Rottweiler would come up to our property line and wait at the fence for me, but only once in a while. I was sure to check every day immediately after school, and it usually ended in disappointment. I would even steal money from my passed out dad just so I could buy these off-brand dog biscuits. Even when she did stop by, she never went beyond the fence. Why was she so scared? இவங்க இந்த அனிமல்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது எதனாலனா, ஒரு டாக் இவங்க பார்த்தாங்களா, அந்த டாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். இவங்ககிட்ட காசே இல்லைனாலும் அவங்க அப்பா கிட்டேருந்து காசை ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போய் சீப்பான நாய் பிஸ்கெட்லாம் வாங்கி அந்த நாய்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த ஃபென்ஸில் ஏதோ நின்றுடுச்சு போல். அதை தாண்டி வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அப்படியே டைரக்டாக மெமரி தான் போகுது. I think my dad was the opposite of your dad in almost every way, except he was in the military as well. He coped with alcohol of every kind. The trailer started falling apart, he got angry, and I withdrew. More and more I became the weird, quiet kid who made lots of origami birds and carried dog biscuits around. I think we were pretty similar when it came to being the weird kids. And that same sincerity in college was one of the reasons I was so drawn to you. என்னன்னா, எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா ஒரு குடிகாரராக இருந்தார். ஆனால் உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பாவும் மிலிட்ரியில் தான் இருந்தார். இவங்க அந்த ட்ரெய்லர் மாதிரி இருக்குல்ல, அங்கே அதில் தான் இருந்திருக்காங்க போல். அது ரொம்ப வீணாகிட்டே வருது. நான் இப்படியே போக போக நான் ரொம்ப அமைதியான பிள்ளையாக மாறிட்டேன். ஸோ உன்ன மாதிரி தான் நானும் ஒரு விசித்திரமான குழந்தையாக மாறிட்டேன். அமைதியாக நான் மாட்டினு நிறையா அந்த பேப்பர் ஓரிகாமியே செஞ்சிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் அவங்கள அந்த ஹீரோவை பிடிச்சிது. உன்னை எனக்கு பிடிச்சது காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Life got worse and worse. And at one point, I really didn't think I could survive another day with my soul-stone intact. I had no real friends, let alone neighbors, since we lived in the middle of nowhere. I should have talked to my teacher, but I was scared what he would do if he found out. As I waited for the school bus one morning, I walked around until I found something in an abandoned shed. Something I can't put into words. இப்படியே என்னோடய நாள் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மோசமாகிட்டு இருந்துச்சு. இதை நான் என்னோடய டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதனால் நான் அமைதியாகவே இருந்தேன். ஒரு நாள் நான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு ஷெட்டில் நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு அவங்க சொல்லலை. மேபி இப்போ கண்டினியூ பண்ணுவேன். I
summoned courage I didn't know I had, and I broke into my dad's room and found the key to the shed where he had locked my bike. I'll never forget that feeling of the wind rushing by my ears as the sun rose over fields of wheat. I was flying for the first time. I biked as far as my legs could take me until I found a house that felt friendly, and that felt like home. Those strangers helped me in so many ways. And if it wasn't for them, I wouldn't have found my foster family. And if it wasn't for my parents, I wouldn't have met you. என்னென்னா ஷெட்டில் வந்து இவங்களோட சைக்கிளை வந்து பூட்டி வச்சுருக்கார் போகிற எங்கள் அப்பா. அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து தைரியம் வர வச்சு அந்த சாவியை எடுத்து அந்த பைக் எடுத்து ஓட்டியிருக்காங்க. ஐ மீன் சைக்கிளை அது ஓட்டும் போது அந்த காற்றடிச்சிது, அந்த ஃபீலு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ நம்மளான்னு ஓட்டிகிட்டு போயிட்டேன். அதாவது இவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றதான் சொல்கிறாங்க. அப்புறமா ஏதோ ஒரு வீடை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அது கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு, வேறு ஒருத்தவங்களோட வீடு. அவங்க வந்து அவங்ககிட்ட என்னோடய பிரச்சனைலாம் சொன்னேன். அவங்க வந்து அவங்க ஃபாஸ்டர் கேர்னால் அவங்க வந்து தன்னோட பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தத்தெடுத்துட்டு வளர்த்தாங்க. அப்படி தான் வந்து நான் அவங்க இல்லைன்னா நான் வந்து உன்னை மீட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஓகே, அப்படியே You அடுத்தலாங்க have பண்ணிட்டோம். strength, Joseph, and you're not as alone as you think. It's all just so pointless. Just waiting for life to happen. It's like having the home I always wanted is cursed out of my reach. The thought of being a parent myself. How could I do that when I couldn't even be a good son? I'm sorry. I know what you're saying. I just don't know how things will work out. These quiet hours will turn into years. We'll wonder which roads passed us by. Then we'll forge a new road together. Besides, I discovered for myself that one fateful morning where any hopeful road leads to. There may be thorns and mist, but it always leads to the same thing. And what's that? Family. I'm so glad that you're part of my family, Rachel. And I'm glad you're part of mine. ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஷார்ட்டில் சொன்னால். வாழ்க்கைன்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ரோஜா மாதிரி முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும். ஒரு சில இடத்துல ஜாலியாக இருக்கும், ஒரு சில இடத்துல கஷ்டமாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தை தான் வந்து கொண்டு போகும். ஃபேமிலியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன். கடல் கடந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம 98 பிடிச்சிட்டோம். இன்னும் 2 பிடிச்சோன்னா 100 வந்துடும். வாவ், ஓகேங்க. நான் வந்து இப்படி கொஞ்சம் சைட்லலாம் போயிட்டு இந்த சைடு கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்துட்டேன். அதை நான் மேபி ஸ்கிப் பண்ணிடுறேன், தேவையில்லாமல். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நிறைய மான்லாம் இருக்குது. அம்மா மான், நம்ம நரி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். மான் நரி. இது நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஹாய் மானே, நான் தான் மான் அப்படின்னு. இங்கே நிறையா மான் குட்டியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளை அட்டாக் பண்ணுவோம், ஆனால் ஏன் பண்ணலன்னு தெரியல. பார்த்தீங்களா, ஹை ஜம்ப்லாம் பண்ணுறேன். மான் நிறையா இந்த 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 இடத்துல அப்படியே மான் குட்டி அதெல்லாம் வாழுதுங்க போல். ஏன்னா இங்கே தண்ணி இருக்குது. உணவுக்கு மான் மோஸ்ட்லி இந்த பச்சை இது தான் சாப்பிடும், தாவரம் தான் சாப்பிடும். அதனால் அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக இருக்குது. ஆனால் சிங்கம் எங்கும் அந்த மாதிரி சிங்கம் புலி அந்த மாதிரி எதாவது வந்துச்சிங்கன்னா நல்லா வேட்டையாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. அப்பப்போ வந்து சாப்பிட்டு போகும். டின்னர் டைம் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி
நான் போய்ட்டு அந்த பள்ளத்தாக்கில் போய் மான் வாங்கிட்டு வரேன். இந்த கேம் வந்து எபிக்கில் ஃப்ரீயாக விட்டாங்க ஒரு வாட்டி. இப்போ வந்து காசு தான் இது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேமோட ஸ்டீம் லிங்க்கு, எபிக் லிங்க்கு, ப்ளே ஸ்டோர் லிங்க் கூட இருக்குது. நீங்கள் மொபைலில் கூட விளாட்லாம். எல்லாத்துலேயுமே ஆனால் காசு தான், பர்ச்சேஸ் பண்ணி தான் விளாட்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எபிக்கில் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் டு பி ஃபேக்ட் வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா இது பெருசாக ஒன்றும் கேம் மெக்கானிக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஓடிட்டு தான் இருக்கீங்க, அங்கங்கே அந்த ஸ்டார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு. நடுவில் அந்த ஸ்டோரிஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே நான் ஸ்டோரிஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் விளாடணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு அந்த ஸ்டோரி மட்டும்தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸே. இப்போ அகெயின் மேலே போகிறோம். இன்னும் ஒரு நரியை பார்த்தோம். அந்த நரி எப்போ வரும் என்னன்னு தெரியல, ஃபைட்டு வருமானு தெரியல. நரி ஓடிடுச்சு நம்ம குட்டியை கொண்டுட்டு. நூற்றி 11 பிடிச்சிருக்கோம் இதோட. மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி 150, 200. கேம் எண்டிங் வந்த மாதிரி தான் தெரியுது, ஆனால் வராத மாதிரி இருக்குது. இன்னும் போகிற மாதிரியே இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம். The fox knew her last cub would be waiting for her at the first tree. She was almost there. The rain cascaded onto the jade valley where the entrance to the tree was. Life was protected there, because that's where life began. It was now only a mother and a daughter left. Items from my life still dotted the ground as she moved closer to her destination and destiny. என்னன்னா, அதோட கடைசி 2 குட்டி இறந்துருச்சுல்ல, கடைசி குட்டி வந்து உயிரோடு தான் இருக்கும். அது அந்த ஃபஸ்ட் ட்ரீ கிட்ட தான் இருக்குது அப்படின்றது அந்த ஃபாக்ஸுக்கு தெரியும். அது வந்து ரன் கொடுக்கலையா, ஏன்னா அந்த அந்த ஃபஸ்ட் ட்ரீ வந்து லைஃப் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மழை வந்து ஃபஸ்ட் ட்ரீ எங்கே இருக்கோ அங்கே வந்து காட்டி கொடுக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லி, அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஃபால் டேமேஜ் கிடையாது, அதனால் ஜாலியாக கூட ஐட்டம் நாள் குதிச்சிடலாம். ஃபஸ்ட் ட்ரீ வந்து லைஃப்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த சைடு ஒன்று இருக்குது, மேபி இங்கே ஏதாவது இருந்திருக்குமோ, ஸ்டார் எதாவது இருக்குமோ. பார்க்காம குதிச்சிடும் அவசரப்பட்டு. விடுங்க, குதிச்சதுக்கப்புறம் என்னத்த ஃபீல் பண்ணிக்கிட்டு. இந்த ஸ்டார் ஆக்சுவலாக எதுக்குன்னு கூட தெரியல, சும்மா கலெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்காங்க. போர் அடி கூட வச்சுருப்பாங்க போல், போகும்போது எதை பிடிச்சிட்டு போட்டோம். எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஸ்டார் வச்சு எதாவது பவரு அந்த மாதிரி. சும்மா போகிற வழியில் எடுத்து பிடிச்சிட்டு போவோம் நம்ம. நரி நரி அங்கே ஏதோ வீடு மாதிரி தெரியுது, ஃபஸ்ட் ட்ரீன்றாங்க. இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது.
ஸ்டோரிலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அதில் ஏதோ ஒரு ஒரு அவங்களோட மெமரி கதை ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல. At the end of high school, I felt something I hadn't felt in a long time. Drive. I looked into the best architecture schools on the West Coast and got a dose of reality when looking at other students' portfolios and the high cost of tuition. I still wanted to be something, to be the next Alvaro Siza, and to make those thousands of sketches worth something in my grand history. But now even an internship sounds impossible. Siza helped me understand how essential emotion is in architecture, and he also said light is the real composer of space. I like to think these glints of light, like not finding a job or even a strange dream about a fox, are something I should be thankful for, even if the illuminated space is something I'm less than comfortable with. என்னென்னா ஸ்கூல் முடிகிற டைமில் இவங்க வந்து அந்த ஆர்ட் ஸ்கூல், அதாவது இந்த ஆர்கிடெக்சர் ஸ்கூல் வந்து சேரலாம். ஏன்னா அவருக்கு வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சேரலான்னு பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து அவருக்கு இந்த உலகத்தோட அந்த உண்மை வந்து தெரிய வருது. அதாவது உலகத்தோட உண்மைனா ஒன்றும் இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் வந்து சூப்பராக இருக்குது. அவங்களோட அந்த மார்க்கு, அவங்க பண்ண லைக் அந்த இன்டர்ன்ஷிப்ஸு, அந்த கோர்ஸஸு அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அண்டு டியூஷன் ஃபீஸும் அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்குது, என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு விசித்திரமாக இருந்துச்சு. இந்த ஈவன் அந்த வேலையை விடுங்க, நான் எப்படி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர போடணும், வேலையை விடுங்க எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விசித்திரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய பார்க்குறதும் எனக்கு வந்து ஒரு விசித்திரமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த லாஸ்ட் ஏரியாவில் தான் இருக்குது. My dad was super supportive with my college plans. To a point. Things were okay until this terrible accident happened. I guess a forklift flipped over due to a bad axle and it crushed one of the workers there. My dad didn't eat for days, even though he wasn't directly involved. It devastated him. Not only did it hurt the business, but it just freaked him out. He would talk in his sleep, muttering things about firing people and saying sorry. One fateful day he approached me, said that since my school search wasn't going well, I should finally be a man and take over the family business. He said one day he was going to die, and that all of his work, sacrifice, and even that man's life would be wasted in vain. I just lost it. Teenage me just exploded at the thought. I screwed up. I said things I shouldn't have. He was having a crisis, and I pretty much spit in his face. எங்கள் அப்பா வந்து ஒரு காலேஜை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாராம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க ஓன் ஆஃபீஸ் ஓன் ஆஃபீஸாக இல்லை கம்பெனியாக தெரியல, அதில் வந்து ஃபோர்க் லிஃப்ட்டு இருக்கும்ல, அந்த வெயிட்டான பொருள்லாம் தோணுது, அது ஏதோ ஒரு மிஸ்டேக், அதாவது ஒரு ஃபால்ட் ஆகி ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒரு ஆள் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஈவன்தோ அவர் வந்து டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகாட்டாலேயும் அவர் வந்து அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நைட்டெலாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபயர் பண்ணிடணும் அந்த மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. நைட்லாம் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து உனக்கு பெருசாக ஜாப் எதுவும் கிடைக்கல, இல்லை நீ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை வந்து நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் அவர் சொன்னதுக்கு வந்து நான் ரொம்ப அஃபென்சிவாக பேசிட்டேன், சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க. வீடு ஆனால் புதஞ்சிருக்கு. வாட்டர் மெலன் மாதிரி இருக்கு பாருங்க. எண்டிங் வந்துடும் பார்த்தா வரையே
மேபி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? எப்படி போகணும்? ஆமாம், அப்படியே ஒன்று இருக்குது. இந்த படங்களோட ஸ்டார் தானே. எங்கள் அப்பா வந்து இந்த லம்பரிங் ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் போக முடியலைங்க. இப்போ இதுக்கிட்டே எனக்கு அந்த சைடு போகணுங்க. அதனால் தேவையில்லாமல் இந்த சைடு ஏறிட்டோம். லம்பரிங் யார்டு வச்சுருக்காரு போல். இங்கெல்லாம் இந்த மியூசிக் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி கேம் இருக்கணும்னா எவ்வளோ அருமையாக இருக்குது. மியூசிக்கை போட்டு விட்டு காப்பி ரேட்டிங் கொடுத்து சாதிக்கிறாங்க. யார் தான் கேட்டால் அந்த மியூசிக் இப்போது மியூசிக்கும் கொடுப்பாங்களா, காப்பி ரேட்டும் கொடுப்பாங்களா? அட்லீஸ்ட் அந்த மியூசிக் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனாவது கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. பார்த்துன்னு இருக்கேன் அவன் எப்போ வீடியோ போடுவான்ட்டு, காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலான்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நல்லா பெரிய ஏரியாவாக இருக்குங்க. நம்ம அங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து வரோம். எப்போ முடியும் தெரியல. லென்த்து பெருசாக போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ. இதுதான் இதில் ஒரு நமக்கு எங்கே முடிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. Was that the last time you talked to him? No, I called on holidays, and he would call on my birthday. I guess we acted like nothing ever happened, which was stupid. Didn't want to ask about his lumberyard, and I'm sure he didn't want to ask about my job search. I never went back and visited. I think the last conversation we had was about what movies we had seen and what exactly a best boy is in the credits. I thought he would be here so much longer. அதாவது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் சண்டை போட்டு வந்தது தான் கடைசியாக அவங்கள்ட்ட பேசுனியா, அதுக்கப்புறம் பேசலையா அப்படின்னு. இல்லை, அதுக்கப்புறம் நான் ஹாலிடேஸில் அவர்கிட்ட பேசுனேன். அவரும் எனக்கு பர்த்டே விஷ் அதெல்லாம் அனுப்புவார். நாங்கள் வந்து லைக் அந்த சண்டை நடந்ததாகவே வந்து எடுத்துக்கல. அது நடக்காத மாதிரி நாங்கள் அப்படியே இருந்துட்டோம். அது தப்பு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நானும் அந்த லம்பர் யார்டு அவரோட அந்த லம்பர் யார்டை பற்றி நான் கேட்க மாட்டேன். அவரும் என்னோடய ஜாப் சர்ச்சை பற்றி கேட்க மாட்டார். நாங்கள் சும்மா ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு மூவியில் இருக்க மூவிஸை அந்த மாதிரியெல்லாம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம எண்டிங் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் ரீல் நினைக்கிறேன். கட்சின் ஏங்க சாப்பிட்டுடுச்சுங்க. ஐயோ. In the distance, the first tree illuminated the wasteland. She couldn't go home anymore. She
she did the only thing she was capable of. Moving forward. My dad died alone in the middle of the wilderness. I should have been talking to him more. I should have done a lot of things differently. If the first tree on earth brought life with it, if it taught the birds to sing and fly and showed saplings how to grow, what could it do for us? நம்மளோட மூணாவது குட்டியும் சாவடிச்சிருச்சுங்க. பாவங்க அது அவ்வளோ தூரம் வந்து அதோட குட்டியை தேடி வந்து கடைசியில் 3 குட்டியை இறந்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய அப்பாவும் இந்த மாதிரி தான் இறந்துட்டார். அவர் தனியாக யாருமே இது இல்லாமல் என்ன சொல்கிறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் குட்டி வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அது இதுவும் சேட் எண்டிங். அட்லீஸ்ட் இந்த ஒரு குட்டி அது உயிரோடு இருக்குன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு கிட்டே இருக்கும்போது. இதுவும் வந்துருச்சு. There was a letter I received yesterday from a name I didn't recognize, with a quote I can't stop thinking about. Death is not the opposite of life, but a part of it. More and more, I'm realizing one important truth. Each of us have our own journey to the first tree. But sometimes I'm not sure I'm ready to take that first step. You already have my love. எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சான். அந்த லெட்டரில் வந்து மரணன்றது வாழ்க்கைக்கு அடுத்த பகுதி கிடையாது, அது வாழ்க்கையோட ஒரு அங்கம். நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ட்ரீயை தேடி தான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு வந்து அந்த முதலடி எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனைவி வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டீங்க, இது அன்பானவனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரீ வந்துட்டோம். ஃபஸ்ட் ட்ரீ வந்து என்ன நடக்கும்? First tree awakens and gently asks if there is one last message the fox wants to tell her children. She reply backs and says, அதாவது அந்த ஃபாக்ஸ் வந்து அதோட இறந்து போன குழந்தைங்களுக்கு நீ ஏதாவது கடைசியாக சொல்லணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, இதுக்கு தான் நம்ம எடுத்த ஸ்டார் யூஸ் ஆகும் போல். 49 ஸ்டார் யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். I guess her journey was over, but I have no idea. It was only a dream, a distraction from tomorrow. I don't think dreams normally bring back to memory so many important feelings. Maybe it was just a dream, but it was also a gift.
Yeah, I suppose. But tomorrow we're getting on a plane to the last place on Earth I want to be. The only person that would have made the trip worth it is gone. You're going to see him and be with him one last time before you say goodbye. I have one last quote for you by Emerson, sealed in an imaginary letter from me to you. It is the secret of the world that all things subsist and do not die, but only retire a little from sight and afterward return again. Go to sleep, my love. We have a big day tomorrow, but I'll be there with you every step of the way. Thank you. Thanks for listening. Good night, Rachel. Good night, Joseph. அதாவது நாளைக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக பிறந்திருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்க ஃபுனரலுக்கு போகிறாங்க போல். கடைசியாக ஒரு தடவை அவங்க அப்பா பார்த்துட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அவரோட மெமரிஸு அந்த மாதிரிலாம் வந்து தூங்க முடியாமல் இருக்கார். ஆறு மாதங்கள் கழித்து பார்த்தா ஃபாக்ஸுக்கு புது குட்டி பிறந்திருக்கும். பெட்டில் கட்டுறாங்க. நம்ம கேரக்டரை பார்க்க முடியல. மியா, ஓ சாரி, ரேச்சல் மத்திய கட்டிட்டு படுத்துட்ருக்கு. என்ன பண்ணணும்? டிவி போடுமா? போட முடியல. வெளியே போகணுமோ? ஓகே, கத்தி இருக்கு. இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க போல். எதுவும் பிரிக்காமல் இருக்குது நிறையா. கடிகாரோடி மணி ஆகுது 12 காலா. என்ன ரூமா? லிவிங் ரூமா? எல்லா பாக்ஸும் பிரிக்காமல் இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க போல. இது வந்து அவங்க குழந்தைங்க ரூமா? குழந்தைய காணோம். இது கக்குசு. ரேச்சல் பாய். மாமா போயிட்டு வரேன். ஓ, இங்கே என்ன பண்ணுறாங்க எனக்கு புரியல. அன்பேக் பண்ணுறாங்களா இல்லை பேக் பண்ணுறாங்களா? ஏன்னா கிளம்புறாங்களா இல்லை இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? அது தெரியல ஷோரா. ரேச்சல் தெரியுதுண்ணா நான். ரேச்சல் காப்பாத்து. பார்த்தா இப்போ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு தேடி போடுறாங்களா? ஆனால் அந்த ஃபாக்ஸோட இது கொஞ்சம் நைட் டைமில் கட்டாங்கன்னா எதுக்கு இப்போ நம்ம எங்கே போகணும்? கரேஜ் இருக்குது. எது பக்கம் நான் போட்டோம். இப்போ கரேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. போகணுமா? கோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்ட் பண்ண முடியல. எங்கே ஓட போகிறோம்? ஒன்றுக்கு ஒரு தான் நான் அர்ஜென்ட்டாக. ஓகே, நைட்டு நேரத்தில் அர்ஜென்ட்டாக வருது போல். ஓ, ஏன்னா கேம்ப்லாம் இருக்குது.
ஓ நைட்டு இங்கே கேம்ப் பண்ணியிருப்பாங்க போல், இப்போ வீட்டில் போய் தூங்குறாங்க போல். என்ன இது? ஓகே, இன்ட்ராக்ட் வருது, உள்ளே போய் உட்காண்ட்ருக்கோம். ரேடியோ, சாப்பிட்றது சாப்பாடு அந்த இருக்குது. What the hell? என்னது நிறைய பாக்ஸுங்க. நம்மளை எங்கேயோ கைடு பண்ணி கூப்பிட்டு போகுது போல், ஏதோ நம்ம காமிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும். விடிஞ்சிருச்சு. பனி இடங்க தெரியுதுங்களா? பனி அப்படியே தெரியுது. விடிஞ்சிருச்சு. நைட்லேருந்து விடியற வரைக்கும் துரத்தின்னு இருக்க போல். இருங்க, இது எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டு போவோம். மியா பாய். மழை பெய்யுது, மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது. ஜம்ப் பண்ண முடியுதா? ஜம்ப் பண்ண முடியுது. நிறைய நெல். ஓகே, நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம வீடு கீழே இறக்கி விட்டுடுச்சு. ஏதோ நதி லேக் மாதிரி இருக்குது. நதின்னு ஒன்றும் சொல்ல முடியாது, லேக் இது. ஓகே, பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குறீங்க. நமக்கு ஜம்ப் பூஸ்ட் கிடைக்குமோ? நிறைய எங்கே நம்மளை கூப்பிட்டு போகுது தெரியலையே. எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போவ? ஐயோ ராமா, உன் குட்டி உயிரோட இருக்குன்னு காட்ட போறியா? எவ்வளோ தூரங்க ஓடிட்டுருக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம அதில் பார்த்தோமே. ஃபஸ்ட்ரி ஆனால் அந்த ஃபாக்ஸ் ஹவுஸ் விளையாடும்போது பெருசாக காமிச்சாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது நார்மல் ட்ரீ மாதிரி தெரியுது. இது எழுதிருக்கு. Sometimes life can be unfair, but it can also be beautiful. Never stop searching for happiness because happiness is spread the same as misery. அந்த குட்டிங்களோட இணைஞ்சிச்சு பாருங்கள் அந்த ஃபாக்ஸு. உனக்கு குட்டியோட ஜாலியாக போயிட்டுருப்பாரு. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு. The first tree.
டேவிட் வீலி அவர் தான் டைரக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. வாய்ஸ் வந்து டேவியும் எல்சி வீலியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மீடியா ப்ரொவைடட் பை பான்5. யூனிட்டி வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. டிஓ கேம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, டூ கேம்ஸ். எலிஸ், எவிலின், வில், மேத்யூ, க்ரீ, ஜானத்தன், கிறிஸ்டின், ஜாய், அப்புறம் வந்துச்சு. முடிச்சிட்டோம். Would you like anonymously submit your statement to the first to an online moderated database? It may appear randomly to other players. No, நான் எதுவும் கொடுக்க விரும்பலை. அந்த ஃபைனல் மெசேஜ் வந்து ரேண்டம் போல். ஓகே, அவ்வளோதாங்க, கேம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் வீடியோ போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இந்த மாதிரி அடியால் கேமிங் வீடியோ போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கேம் வந்து எப்படி இருந்துச்சு, இதில் கேம் ப்ளே வந்து பெருசாக எதுவும் கிடையாது, சும்மா போகிறது தான். ஸ்டோரி வைஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஒரு எமோஷ்னல் டச் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேம் வந்து பண்ணணும் அப்படின்னு சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.